Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 5 coordinate geometry. Basic for coordinate geometry, 5th unit, coordinate geometry. தமிழில் ஆயத்தொலைவு வடிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயத்தொலைவு வடிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஃபஸ்ட்டு நம்ம கோஆர்டினேட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். எப்படி ப்ராக்கெட்டில் 2 வேல்யூ கொடுத்துருக்கோம், ஒன்று எக்ஸு ஒன்று ஒய். ஓகேங்களா? இதை நம்ம பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், கோஆர்டினேட்னு சொல்லலாம், கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லலாம், பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். தெரியுங்களா? ரைட். இப்போ இந்த பாயிண்ட்டை சும்மா நானாக எடுத்து 0,2 2,0 0,-2 -2,0 4,4 4,4 -4,-4 சரிங்களா? ரைட். 4,-4 -4,4 இதெல்லாம் கிராஃபில் எந்த குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறேன், மேப் பண்ண போகிறேன். ட்ராயிங் கிராஃப் 0,2 எக்ஸில் 0 ஒயில் 2. 0ன்றது ஆரிஜின் இந்த இருக்குது 0. இது எக்ஸில் பாசிட்டிவ் இப்படி போகும், இங்கிட்டு எக்ஸில் நெகட்டிவ் போகும், இதில் பாசிட்டிவ் போகும், இங்கிட்டு நெகட்டிவ் போகும். மேலே அதே மாதிரி பாசிட்டிவ் போகும் ஒயில், கீழே ஒயில் நெகட்டிவ் போகும். சரிங்களா? ரைட். இப்போ எக்ஸுக்கு 0 இந்த இருக்குது 0, ஒய்க்கு 2 இது 2ன்னு வச்சுக்கோ இந்த இருக்குது. இதுதான் 0,2 ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2,0னா எக்ஸில் 2 இருக்கணும், 1 2 இதுதான் எக்ஸில் 2 2,0. ஏன்னா ஒய் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. எதில் கொடுத்துருக்கோ பாயிண்ட்டு அதை பிளாட் பண்ணிக்க. 0,-2 -2ன்றது எதில் கொடுத்துருக்கு, ஒயில் கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துல -2 வரும். அப்போ இதில் x2 இது எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது, இந்த இடத்துல ஒரு -2 வரும். அப்போ நம்ம இங்கே கோஆர்டினேட்டில் வைக்கணுமா, பாயிண்ட் வைக்கணுமா, இங்கே பாயிண்ட் வைக்கணுமான்னு பார்க்கணும். ஒய்க்கு கொடுத்துருக்கனால ஒயில் தான் வைக்கணும். இதுதான் அந்த பாயிண்ட் 0,-2 -2,0ன்றது எக்ஸில் கொடுத்துருக்கு -2. ஸோ இந்த பாயிண்ட் தான் -2,0. நெக்ஸ்ட்டு 4,4 ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்துடும் 4,4. நெக்ஸ்ட்டு -4 -4 இங்கே வந்துடும் -4 -4 4, -4 4 -4. நெக்ஸ்ட்டு -4,4 -4, +4 அப்படின்ட்டு வரும். இதோட நிறுத்திக்கலாம். இதுதான் -4, +4 -4, இது 4, -4 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா? குட். பார்த்துக்க, இதுதான் ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வேணும். 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட தூரம். டிஸ்டன்ஸ் அப்படின்னா இடைப்பட்ட தூரம். 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட தூரம். ஒரு பாயிண்ட்டு x1 y1, இன்னொரு பாயிண்ட்டு x2 y2. ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸுன்றது AB ஈக்குவல் டு √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டின்னோட சொல்லலாம். ஓகேங்களா? ஏபி இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இடைப்பட்ட தூரம், 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம்.
ஓகேங்களா? ரைட். இந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் ட்ரையாங்கிள்ஸ் வந்து டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்க்கலாம். சரியா? 1 ஐசோலஸ் ட்ரையாங்கிள், 2 ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள், 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 3மே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி கொலினியரும் கண்டுபிடிக்கலாம் 9th ஸ்டாண்டர்டில். உனக்கு நான் ப்ரீவியஸ் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 9th ஸ்டாண்டர்ட் உள்ளது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரோம்பஸ் கண்டுபிடிக்கலாம், பேரலோகிராம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா சொல்கிறது? பேரலோகிராம் கண்டுபிடிக்கலாம். இப்படியே நிறையா விஷயங்கள் இருக்குது டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறது. ஓகே, அதே மாதிரி இப்போ 10th ஃபாலோ பண்ண போகிறது கவனமாக பார்க்கணும். 10th ஸ்டாண்டர்டில் ஃபாலோ பண்ண போகிறது ஏரியா பற்றி படிக்க போகிறோம் 10th ஸ்டாண்டர்டில். ஓகேங்களா? ஏரியா அப்படின்றது பார்க்க போகிறோம். ஏரியான்ற டாப்பிக்கில் பார்த்தோம்னா ஒரு சர்க்கிளுக்கு ஏரியா உள்ளது. இதுக்கு ஏரியா பை ஆர் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா ஏ ஸ்கொயர். ஒரு ரெக்டாங்கிளுக்கு ஏரியா எல் இன்ட்டு பி. உள்ளதான் ஏரியா எல் இன்ட்டு பி, லென்த் இன்ட்டு பிரெத். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளுக்கு பார்த்தோம்னா ஆஃப் பிஹெச் அப்படின்னு சொல்லணும், பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரையில் கோஆர்டினேட் கொடுத்துருந்தால் 3 கோஆர்டினேட், அதாவது x1 y1 ஒரு கோஆர்டினேட், x2 y2ன்னு ஒரு கோஆர்டினேட் பாயிண்ட் கொடுத்துருந்தா, x3 y3ன்னு பாயிண்ட் கொடுத்துருந்தா, இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் கணக்கு. ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம். அப்போ கிராஃபில் அந்த பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ணோம்னா, கிராஃபில் இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணோம்னா ஒன்று சும்மா நம்மளாக வச்சுக்கிறோம். x1 y1 x2 y2 x3 y3ன்னு வச்சுக்கிறோம். இது ஏ, இது பி, இது சி. இது 3ஐயும் ஜாயின் பண்ணால் ஒரு ஃபிகர் கிடைக்கும். இதுதான் ஏரியா. இது ட்ரையாங்கிள். இது உள் சைடில் உள்ளது, இன்னர் சைடு உள்ளது தான் ஏரியா. இதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஃபார்முலா எழுத போகிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 1/2 x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. இதுதான் ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு 10th ஸ்டாண்டர்டில் வர்றது. 3 வெர்டிசஸ். ஓகேயா? ரைட். ஒரு கான்செப்டும் இதில் சொல்ல போகிறேன் உனக்கு. என்ன கான்செப்ட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏரியா இருக்குது, 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அது 3ஐயும் ஜாயின் பண்ணாதான், வெர்டிசஸ் ஜாயின் பண்ணாதான் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். சப்போஸ் இந்த வெர்டிசஸ் ஆனது அப்படியே இறங்கிட்டே வருது, அப்போ இது ஒரே கோட்டில் அமைஞ்சிரும் இந்த பாயிண்ட். அப்போ ஏரியானது கிடைக்காது. ஏரியானது என்ன செய்யாது? கிடைக்காது. கிடைக்காத என்ன அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். அப்போ இந்த 3 பாயிண்ட்டு ஒரே இடத்துல வந்து சேர்ந்துருச்சுன்னா கொலினியர் அப்படின்னு அர்த்தம். ஒரே இடத்துல வந்து சேர்ந்துருச்சுன்னா the given points are collinear அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்ற ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துரும்டா தம்பி. இதுதான் கான்செப்ட். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஆன்சர் என்ன ஆயிடுது? ஏரியா கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்போ கிடைக்காதுன்னா 0 ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு உள்ள பேசிக்கை வச்சு சொல்கிறது. கொலினியர் கோலைனர் அப்படின்றது கொலினியர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். ஒரே நேர்கோட்டில் அமையும் அல்லது ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 5.1க்கு யூஸ் ஆகிறத நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது 4 வெர்டிசஸ் கொடுத்து லெட் ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஏரியா ஆஃப்
குவாடிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாற்கரத்தின் பரப்பு அப்படின்னு சொல்கிறது, நாற்கரத்தின் பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா சொல்கிறது? லெட்டு ஏன்னு ஒரு வெர்டிசஸ் x1 y1, பின்னு ஒரு வெர்டிசஸ் x2 y2, சின்னு ஒரு வெர்டிசஸ் x3 y3. ஓகேங்களா? ரைட். இப்போ நல்லா கவனிச்சுக்கோ, டின்னு ஒன்று எடுக்கணும். x4 y4, x4 y4 ஃபோர்த் வெர்டெக்ஸ், உச்சி, நான்காவது உச்சி y4. ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல்னால் கம்பல்சரியாக படம் வரைதல் வேண்டும். கம்பல்சரியாக படம் வரைதல் வேண்டும், மறந்துவிடக்கூடாது. 5 மார்க்ஸ் சம். பட் ட்ரையாங்கிளுக்கு வரைய வேண்டிய அவசியம் இல்லை, வரைந்தாலும் தவறில்லை, உன்னுடைய விருப்பம். ஆனால் கம்பல்சரி குவாடிலேட்டரலுக்கு நீ டயக்ராம் வரைஞ்சி தான் ஆகணும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபார்முலா எழுதுகிறேன். ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல் ஏபிசிடி ஈக்குவல் டு 1/2 x1 y1 x2 y2 x3 y3 again x4 y4 again x1 y1. குட். அவ்வளோதான். ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சரை எப்படி ரைட் பண்ணணும்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் தமிழில் வந்து சதுர அலகு அப்படின்னு அர்த்தம். சதுர அலகுகள் அப்படின்னு அர்த்தம். யூனிட்லாம் தெரியணும்ல, அதெல்லாம் மார்க் உண்டுல. 100 மார்க் எடுக்குன்னா சும்மா இல்லைல்ல. சரியா சொல்கிறது? இதுதான் உனக்கு எக்ஸசைஸ் 5.1 உள்ள இன்ட்ரோடக்ஷன். புரியுதா சொல்கிறது? ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. இதை வச்சு தான் 5.1 மூவ் பண்ணுவோம் கணக்கை. சரிங்களா சொல்கிறது? இந்த 2 ஃபார்முலா தான் எனஃப். அப்போ ஒரு எக்ஸசைஸுக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ இன்ட்ரோடக்ஷனில் அதுதான் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ அந்த இன்ட்ரோடக்ஷன் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸசைஸ் ஓவர். ஓகேங்களா? குட். தேங்க்யூ.